டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.7 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனோட வரும்போது அது மட்டும் இல்லாம 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும்போது இதுல பாத்தீங்கன்னா 4000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேமரா செட்டப், அதாவது IQ Neo 10 ல எப்படி இருந்துச்சோ அது மட்டும் இல்லாம அதே கேமரா செட்டப் தான் 50 மெகாபிக்சல் Sony Litia 600 சென்சார் கொடுக்குறாங்க. இதுல 4K 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 8MP அல்ட்ரா வைட் ஒன்னு கொடுக்குறாங்க. செல்ஃபிக்காக 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதுல 4K 30 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்ல அப்படியே என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் Android 15 பேஸ் பண்ணி 130Y 15 வரும்போது அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் MediaTek ஓட லேட்டஸ்ட் ப்ராசஸரான MediaTek Dimensity 9400 சிப்செட்டோட வரும்போது அதாவது இதுல பாத்தீங்கன்னா 12GB RAM and 16GB RAM ரெண்டு வேரியன்ட் வரும்போது அது மட்டும் இல்லாம LPDDR5X RAM வரும்போது அது மட்டும் இல்லாம 256 512GB ஸ்டோரேஜ் வரும்போது அதுவும் UFS 4.1 ஸ்டோரேஜ் வரும்போது எல்லாமே நல்ல ஸ்பெக்கோட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 8000 mAh பேட்டரி இருக்கும்போது அது மட்டும் இல்லாம 100W சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட். இந்த பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் என்கிறீங்க நீங்க வயர்ல சார்ஜ் பிளக் பண்ணி யூஸ் பண்ணிட்டே சார்ஜ் பண்ணிட்டே யூஸ் பண்ணலாம்ன்றத பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம IP6869 ரேட்டிங் கொடுக்குறாங்க. IR பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து கேமிங்காக Q2 சிப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன் கூட பிரைஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்திய மதிப்புல ஒரு 40000 கிட்ட வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.